திராவிடத்தை தான் எதிர்ப்போம். இப்ப வர்ற கட்சிகள்லாம் சின்ன சின்ன பூச்சிகள், அதெல்லாம் எங்களுடைய எதிரி கிடையாது, எங்களுடைய எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மனுஷன் நேரா முத்து அவர்கள் இறந்ததற்கு அந்த வீட்டுக்கு போகாம அவங்களுடைய தம்பி வீட்டுக்கு வந்து, ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து, அதுவும் ரொம்ப பெரிய அளவில் ரெக்கமெண்டேஷன், அதுல டைம்லாம் கேட்டு மறுபடியும் அவங்க 2 பேர், சாட்டை துரைமுருகன் அவர்கள், இன்னும் சில நபர்கள் பிளஸ் சீமான் அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்படி சந்தித்து அவர் முடிச்சுட்டு போன பிறகு ரொம்ப சாஃப்ட் கார்னரா சீமான் அவர்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லி சவுக்கெல்லாம் சொன்னபோது நம்ம நம்பல. அப்படிலாம் பேச மாட்டார் சீமான் அவர்கள். அவர் கொள்கை உறுதியுடன் இருப்பார், கண்டிப்பா திமுகவை அதே வீரியத்துடன் எதிர்ப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். திடுதிப்புன்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு போரை அறிவித்திருக்கிறார். லட்சிய கூட்டத்துக்கும் ரசிக கூட்டத்துக்கும் இடையே சண்டை. உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா? இதான்டா சண்டை. யுத்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த யுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு டிக்ளேர் பண்ணுதுன்னா பல இடங்களிலும் யோசித்த பிறகுதான் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக நாங்க யுத்தத்தை டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு யுத்தத்தை டிக்ளேர் பண்ணியிருக்கார். அது கொள்கை கூட்டமும் ரசிக கூட்டமும் அப்படின்னு சொல்றாரு. இங்க கொள்கை கூட்டம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியையும், ரசிக கூட்டம் அப்படின்னு சொல்லி திரைப்படத்துறையிலிருந்து வந்த விஜய் அவர்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். இங்க திரைப்படத்திலிருந்து வந்தவங்க ஜெயிக்க கூடாது, திரைப்பட கவர்ச்சி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. திரைப்பட கவர்ச்சி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடாது, 100% உண்மை. நானும் அதற்கு உங்கள் பக்கம் வந்து நிற்கிறேன். ஆனா அதே திரைப்பட கவர்ச்சியிலிருந்தான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தார். அதே திரைப்பட கவர்ச்சி தான பராசக்தியிலிருந்து கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதி திரைப்பட கவர்ச்சி வழியாக மக்களை பெரிய அளவில் எடுத்தாங்க. அதே திரைப்பட கவர்ச்சியில் தான சீமான் அவர்கள் டைரக்டர் சீமான் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டார். அந்த டைரக்டர் சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண பாரதி ராஜா அவர்களா இருக்கட்டும், அமீர் அவர்களா இருக்கட்டும், ஏன் ஈவன் சத்யராஜ், இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தவங்க? என்ன வானத்துல தான் குதிச்சிங்க டமார்னி? திரைப்படத்துறையில தானே வந்தீங்க. அதெல்லாம் தப்பு சொல்லல. ஆனா நீங்க சொன்ன விஷயம் இங்கே நறுக்குனி சில நபர்களுக்கு, குறிப்பா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகளுக்கு ஒரு பெரும் ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. எங்க அண்ணனா இப்படி பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்களுக்கு எதிராக நிறைய தம்பிகள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க.